ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முயற்சித்தல் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நம்ம முழுமதியாக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து வாட்டர் டாக்ஸியில் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாட்டர் டாக்ஸியோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கெல்லாம் வந்து முடியவே இல்லை சுத்தமாக. பேக் டு பேக் அப்படியே நம்மளுக்கு நிறைய ஒர்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணு வந்து கிரேட் 3 போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துலேருந்து ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவளை கொண்டு போய் எல்லா டியூஷன்ஸ்லேயும் விட்டுட்டு வர்றது, பிக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு, அப்புறம் அவளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அவள் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் நான் வந்து இந்த எடிட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க்கெலாம் பார்க்க வேண்டியதும் இருக்குது. அதனால தான் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் நானும் ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு 1 hour 2 hours வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடும். ஸோ அப்படியே எனக்கும் டைம் போயிடுது. இப்போ போட்டுக்கலாம் அப்போ போட்டுக்கலாம் நானும் வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தான் டைம் இல்லாமல் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஐ காட் சம் டைம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் நாங்கள் ரம்ஜானுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ரோவில் போயிட்டு நாங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போனோம். இன் பிட்வீனில் நாங்கள் க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்து வாட்டர் டாக்ஸியில் போனோம். இந்த வாட்டர் டாக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஏ கார்டு, நம்ம மெட்ரோக்கு யூஸ் பண்ணுற, பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற அதே கார்டு தான் அந்த வாட்டர் டாக்ஸிக்கும். ஜஸ்ட் AED 2 dirhamக்கு நம்ம க்ரீக்லேருந்து அந்த ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு நம்ம போக முடியும். ஸோ இது ஒரு இன்பிட்வீனில் நம்மளுக்கு ஒரு போட் ரைடு நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவுமே ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்டையர் நம்ம அந்த ட்ரிப்புமே ஃபுல்லாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே நம்ம முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து மெட்ரோவில் கிளம்பி அது மாதிரியே க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து RTA கார்டே யூஸ் பண்ணி அந்த வாட்டர் டாக்ஸி நம்ம எடுத்துகிட்டு அந்த ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு நம்ம போய் மாலு நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த வாட்டர் டாக்ஸியில் வந்து திருப்பி நம்ம மெட்ரோவில் வந்துடலாம் வீட்டுக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட அந்த மெட்ரோ பற்றின டீட்டெயில்ஸு, மெட்ரோவில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இன்பிட்வீனில் போட்டில் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னுமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பொண்ணுக்கு. எங்களோட பிளான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து துபாயில் இங்கே லைப்ரரி இருக்குது, ஷேக் ஜாயத் லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி போயிட்டு கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் புக்ஸ்லாம் படிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எங்கள் பசங்க வந்து இன்ட்ரெஸ்டட், என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணும் சரி, என் பொண்ணும் சரி, இன்னொரு ஃப்ரெண்டு வந்தவங்களும் சரி, புக் வார்ம்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து புக்ஸ் படிக்கிறாங்க நல்லாவே. சரி நாங்கள் இந்த மாதிரி லைப்ரரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்து அன்றைக்கி லைப்ரரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபெஸ்டிவல் சிட்டி போகிற பிளானில் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லைப்ரரி க்ளோஸ்டு, பப்ளிக் டே ஹாலிடேங்கிறதுனால. அப்புறம் அங்கேருந்து நேராக நாங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நான் சொன்ன அந்த வாட்டர் டாக்ஸி. நம்மளுக்கு வந்து இங்கேருந்து க்ரீக்லேருந்து நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு நம்ம இந்த வாட்டர் டாக்ஸியில் போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு RTA கார்டு இருந்தாலே போதும். RTA கார்டில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த போட் ரைடில் போகலாம். ஜஸ்ட்டு 2 AED தான் ஒன் ட்ரிப்புக்கு. ரொம்பவுமே என்ஜாயபுளாக இருக்கும். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது இந்த போட்டில். க்ளோஸ்டு டைப் இருக்குது அண்டு ஓப்பன் டைப் இருக்குது. நம்மளுக்கு உள்ளே வந்து அங்கே க்யூ மாதிரி உட்கார வச்சிடுவாங்க. ஒரு போட்டுக்கு எத்தனை பேர் ஏற்றணுமோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு மற்றவங்களும் அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார வைப்பாங்க. ஸோ போட் வர நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம லோட் பண்ணி நம்மளை அனுப்புவாங்க. நம்மளுக்கு நல்லா இது ஒரு 5 minutes நம்மளுக்கு ரைடு இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும்.
அந்த லைப்ரரி அப்படியே நம்ம போட் ரைடில் பார்த்துட்டே போகலாம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி க்ளோஸ்டாக இருந்ததுனால தான் நம்மளால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் போயிட்டு உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு 2 டைம்ஸ் கேட்டாங்க, சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், பெரிய லைப்ரரி உள்ள நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு தடவை பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இப்போது ஃபெஸ்டிவல் சிட்டி வந்து இறங்கிட்டோம். ஃபெஸ்டிவல் சிட்டிக்குள்ளே இப்போ போய் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பியுமே வாட்டர் டாக்ஸியில் தான் நாங்கள் ரிட்டர்ன் போனோம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரம்ஜான்ங்கிறதுனால அங்கே ஃபெஸ்டிவல் சிட்டி மாலில் வந்து நல்லவுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ், ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபயர் ஒர்க்ஸ் அங்கே இருந்தது. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸும் நாங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வாட்டர் டாக்ஸியில் தான் ரிட்டர்ன் வந்தோம். திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய க்யூ, பயங்கரமான க்யூ நின்றுது. ஏன்னா எல்லாருமே வந்தவங்க எல்லோரும் அதில் ரிட்டர்ன் போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு வேங்கிறதுனால பயங்கர பெரிய க்யூ இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்துட்டோம் கரெக்டாக. அதே மாதிரி மெட்ரோவும் கரெக்டாக எங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருந்தது. கரெக்டாக அன்றைக்கி வந்தாச்சு வீட்டுக்கு. நம்மளுக்கு எல்லாம் நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் போட் கிடச்சிது. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மதியானத்துக்கு க்ளோஸ்டு போட்டு ஓகே, வெயிலுக்கு அது ஓகேயாக இருந்தது. வரும்போது ஓப்பன் போட் நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் கொஞ்சம் லிட்டில் பிட்டு வந்து ஸ்கேரியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. அவங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. எண்டில் உட்கார வைக்கக்கூடாது, இந்த சைடு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் அப்புறம் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். நானும் தான் நினைக்கிறேன். ஆமா ஓப்பனா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அந்த ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மெட்ரோ பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துட்டோம். ரொம்பவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த வாட்டர் டாக்ஸியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நமக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம் ஊருக்கு போயிருந்ததுனால சரி எங்கேயும் தனியாக நாங்களால் போக முடியல. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது, நம்ம வந்து இப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ரொம்பவுமே ஒரு ரைடு வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரிக்கு போகாதது ஒரு குறையாக தான் இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷெரினா ரொம்ப சேட் ஆகிட்டா லைப்ரரிக்கு போக முடியலன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு சீக்கிரத்தில் அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.